ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்போ எந்த ஃபோன் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க? என்னத்துக்கு வந்து அப்போ நீங்கள் முன்ஜாமீன் போடுறீங்க? நேராக விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதானே, சம்மனை வாங்க வேண்டியதானே. அந்த சம்மன் ஏன் உங்கள் வீட்டு கதவுல ஒட்டினாங்க? உங்களை வர ஆளுங்களுக்குலாம் எத்தனை சிம் கார்டு இருக்கு விடுங்க. தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பேசவே விரும்பல. மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. வெள்ளையா இருக்கிறவங்கலாம் பொய் சொல்ல மாட்டான். அப்போ கருப்பா இருக்கிறவங்களாம் நான் பைத்தியக்காரனா இல்லை திருடனா இல்லை முட்டாளா அல்லது வந்து அவன் பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவனா? இந்த ஜாதிய வன்மமும் ஆணமும் இன்னும் அந்த ரத்தத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதை கைதுக்கு முன்னால் இருக்கின்ற பேட்டியிலும் பார்த்துக்கலாம், கைதுக்கு பின்னால் இருக்கிற நடவடிக்கைகள் நீங்க பார்த்து. சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா என்ற பார்ப்பனர் கைது செய்த பொழுது சங்கராச்சாரியார் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இவர்களிலிருந்து ஒருவர் கூட பேசவில்லை. அன்றைக்கு ஜெயலலிதா மீது இருந்த பயத்தின் காரணமாக தொடர்நடுங்கி போய் உள்ள உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு எங்க போனாங்க? உன்னை கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்தி விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த குழு இருக்கு பாருங்க, இதை தான் அவங்க முதல்ல கவனிச்சிருப்பாங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் வேலை பண்ணுவாங்கிறதுக்காக தான் அவங்க கரெக்டான இடத்துல போய் காஞ்சிபுரத்தில் கை வச்சாங்க. அன்னைக்கு எங்க போனீங்க? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதங்களை எல்லாம் விட்டு கடவுளை உங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தட்டுல காசு போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. கடவுளை வீட்டுல இருந்து கும்பிடுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். பிராமணர்கள் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற கஸ்தூரி தெலுங்கருக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு. அவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் கிடைக்கல, அந்த மனு தள்ளுபடி. இதுக்கப்புறம் அவங்கள தலைமறைவாயிட்டாங்க, தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் செய்திலாம் வந்துச்சு. இப்போ கைதாகியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து இது அராஜகம், நீதி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி சிறைக்கு போகிறாங்க. போன நிகழ்ச்சியிலேயே நான் சொன்னேன், நம்மெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த நிகழ்ச்சி இது இல்லை, தகுதி வாய்ந்த நபர்களும் அல்ல. அது இதுநாள் வரை எங்கிருந்தோம் என்பது கூட தெரியாமல் வந்து இப்போ திடீர்னு வந்து நான் ஹைதராபாத்தில் புகுந்த வீடு, எனக்கு வந்து ஒரு கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்குன்னா அது தனிப்பட்ட முறையில் இருக்கிற விஷயங்கள். அதுக்குள்ளே நம்ம போகிறத அவ்வளோ நாகரிகம் இல்லை. அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு பார்த்தால் ஒரு வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அக்யூஸ்ட், ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லாமல் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று தான் சொல்ல முடியும்னு சொன்னேன். வழக்கினுடைய தன்மையை பற்றி பார்ப்போம். வழக்கினுடைய தன்மையின்படி பதுங்கி கொண்டிருந்த ஒருவர் கைது செய்யப்படுகிறார், சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார். விசாரணையில் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அவங்களுக்கு வந்து பதுங்குவதற்கு புகலிடம் கொடுத்தவர் மேலேயும் வழக்கு தொடரலாம். இந்த பேச்சை வந்து தொடர்வதற்கு உண்டான ஊக்கு சக்தியாக இருந்தவர்கள் யார் என்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். தொலைபேசி தொடர்புகளில் இந்த காலத்தில் அவர் யாரோடெல்லாம் தொடர்போடு இருந்தார்ன்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். காவல்துறை இதெல்லாம் செய்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. போலீஸ் அராஜகம் ஒழிக நீதி வெல்லட்டும் என்று குரல் கொடுத்துவிட்டு எல்லோரையும் போல தன்னை ஒரு அரசியல் குற்றவாளியாக காட்டிக்கொள்வதற்கு அவர் முயற்சிக்கிறார். அவர் ஒரு அரசியல் குற்றவாளி அல்ல, அரசியல் வழக்கு சம்பந்தப்பட்டவர் அல்ல. யாரோ ஒருவர் மீது இருக்கின்ற வன்மத்தின் காரணமாக ஒரு குல மக்களை, ஒரு இன மக்களை, குறிப்பாக தெலுங்கு பேசுகின்ற இன மக்களை வந்து மிக கீழ்த்தரமாகவும் கொச்சையாகவும் பேசிய காரணத்தால் அதற்குண்டான வினை, எதிர்வினை இரண்டையும் சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து ஒருவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி தள்ளப்பட்ட இடத்தில் வந்து அந்த மக்கள் கொடுத்த புகார், தமிழக அரசு கொடுத்த புகார் அல்ல, தெலுங்கு சம்மேளனத்தை சார்ந்தவர்கள், தெலுங்கு சங்கங்களை சார்ந்தவர்கள் கொடுத்த புகாரின் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை. இல்லை அரசாங்கத்துக்கு என்ன வேலை இருக்குது? யாரும் கொடுக்கலையே. மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. மன்னிப்பு கேட்டது வந்து என்ன மன்னிப்பு? அதுக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரியான பதில் சொல்லியிருக்காரு. மன்னிப்பு என்பது வந்து உளமாற கேட்பதாக இருக்க வேண்டும், மனமாற கேட்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லா இடங்களிலும் யூ ட்ரை டு ஜஸ்டிஃபைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் சரிதான் என்று நியாயப்படுத்துவதற்கு விரும்பி கேட்பதாக கேட்கப்பட்டிருக்கின்ற மன்னிப்பு ஏற்கக்கூடியதாக இல்லை என்று ஏற்கனவே நீதிமன்றம் தனது வலிய கருத்தை தெரிவித்து விட்டது. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது அந்த கூட்டம் நடந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கமே வந்து மிக விஷமத்தனமான ஒரு நோக்கம். ஏன் மிக விஷமத்தனமான நோக்கம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கெலாம் இருக்கிற அந்த சிறப்பு சட்டம் இருக்குல்ல, அது கொடுக்கப்பட்டதனுடைய பின்னணி அவர்களுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டதற்கு, ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த செக்ஷனுடைய டெஃபினேஷன்லேருந்து எல்லாமே படிச்சிங்கன்னா எந்தெந்த வகையில் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை, ஜாதி ரீதியாக நிற ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்ன்றது வந்து அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான், அது பிராமணர்களை நோக்கி சொல்லப்பட்டதுதான், பார்ப்பனர்களை நோக்கி சொல்லப்பட்டதுதான் அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது.
அப்போ கருப்பாக இருக்கிறவன்லாம் நான் பைத்தியக்காரனா, இல்லை திருடனா, இல்லை முட்டாளா, அல்லது வந்து அவன் பொய் சொல்கிறதுக்குனே பிறந்தவனா? இந்த ஜாதிய வன்மமும் ஆணமும் இன்னும் அந்த ரத்தத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதை கைதுக்கு முன்னால் இருக்கின்ற பேட்டியிலும் பார்த்துருக்கலாம், கைதுக்கு பின்னால் இருக்கிற நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்ப்பனர்கள் சமூகம் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பதவிகளிலும் கிட்டத்தட்ட 60-70% ஆக்கிரமித்து கொண்டு நீதிமன்றங்களின் துணையோடு இடபிள்யூஎஸ் என்ற ஒரு கோட்டாவை கொண்டு வந்துட்டு அதுலேயும் ஒரு 10% திருடுறதுக்கு முயற்சித்து எங்களை ஒடுக்குறாங்கன்னா எங்கே ஒடுக்குறாங்க? சிதம்பரத்துக்கு போனால் கனக சபையில் ஏறி வந்து சாமி கும்பிட்றது கூட கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இந்த பைத்தியக்கார கும்பலுக்கு வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளை உங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். சுயமரியாதை விட்டுவிட்டு எவனுடைய முன்னாலும் சென்று கைகட்டி கொண்டு கடவுளை வணங்க வேண்டிய அவசியத்தை கடவுளே விரும்ப மாட்டார். உண்டியலிலோ தட்டிலோ நீங்கள் காசு போட்டால் தான் அங்கத்துக்கு போய் சேரும். உண்டியல் கூட கிடையாது, தட்டு. அந்த தட்டில் காசு போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. கடவுளை வீட்டிலேருந்து கும்பிடுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறத புறக்கணிங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அங்கே பூசாரி இருப்பான், அவனுக்கு 5 ரூபா கொடுக்கறதுக்கு பஞ்சப்பாட்டு பாடுவீங்க. இப்படியெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல வந்து ஒடுக்குறாங்கன்னா எங்கே ஒடுக்குறான்? 2021 திமுக ஆட்சியில் இருக்குது. எத்தனை வழக்குகள் இந்த மாதிரி நிலைமையில் வந்திருக்கு. ஆனால் இதே சிதம்பரம் கோயிலில் வந்து சாமி கும்பிட போன பொம்பளை அடித்தது இருக்கா? கனக சபையில் போனதுக்கு தகராறு பண்ணது இருக்கா? கோயில் உள்ளார கிரிக்கெட் விளையாண்ட பிரச்சனை இருக்கா? பால்ய விவாகம் செஞ்ச பிரச்சனை இருக்கா? ஒரே கோயிலில் அதுக்கு கவர்னர் வரைக்கும் போய் முட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்ததா? எங்கே ஒடுக்குறாங்க? அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தடுக்கப்பட்ட ஒன்றை, பால்ய விவாகம் என்று சொல்லப்படுகின்ற இளம் சிறார்கள் திருமணத்தை சட்டப்படி சரின்னு சொல்லி விவாதிச்சுட்டு இருக்க ஒரு கும்பல், அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் போய் முட்டு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஆணவம் பிடித்த ஒரு கும்பலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இப்போ அந்த அம்மா வந்து ஒன்றை உணரணும். இவங்க ஓடினாங்க, ஒளிஞ்சாங்கல்ல, இவங்களை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தினான்ல. ஒளிலங்கிறாங்களே, அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டு நான் பார்த்தேன், நான் ஓடல. அந்த மாதிரி ஏன் செய்தி தேவையில்லாம பரப்புறீங்க? என்னன்னா இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்போ எந்த ஃபோன்லேருந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க? ஏன் உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்குது? ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணுது? உங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு காரணம் என்ன? சிம் கார்டு தொலைஞ்சு போச்சா? உங்களை வர ஆளுங்களுக்குலாம் எத்தனை சிம் கார்டு இருக்க விடுங்க, தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பேசவே விரும்பல. நான் வழக்காக பார்க்குறேன். அதாவது நீங்கள் வந்து கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்கு வேறொரு மாநிலத்திற்கு சென்று தொலைபேசி எல்லாம் அணைத்து வைத்து விட்டு தான் பதுங்கி இருந்தீர்கள். உங்களை பிடித்திருக்கிறார்கள். பிடித்த இடத்துல இப்போ வந்து சொல்கிறீங்க நான் சிங்கிள் உமன், தனியாக இருக்கின்றீங்க. இத்தனை நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நீங்கள் விவாகரத்தானவரா என்ன என்பதெல்லாம் எதையும் பேசலை. அதெல்லாம் உள்ளே நம்ம போகக்கூடாது. நான் ரொம்ப நாகரிகமாக ஒத்துக்கிறேன். இட் இஸ் நாட் குட். அதே நேரத்தில் நீங்கள் பேசுகின்ற ஒழுக்க முறைகள், இவ்வளோ விஷயத்தை பதுக்கி வச்சுட்டு அவங்க அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தாங்க, இவங்க இந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தாங்க. அப்படி அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு மொழி பேசுபவர்களாக இருந்தார்கள் சொல்லுகின்ற இடத்தில் மக்களிடையே வெறுப்பை உண்டாக்குவதற்கு உண்டான ஹேட் ஸ்பீச் என்று சொல்லப்படுகின்ற வெறுப்பு பேச்சை யார் பின்னால் இருந்து உங்களை இயக்குனாங்க? யார் சொல்லி நீங்கள் பேசுனீங்க? சரி, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்காக வந்தீங்கல்ல, பார்ப்பனர்களுக்காக வந்தீங்கல்ல, அந்த பார்ப்பனர்கள் இன்னைக்கு எங்கே? இதுதான் சங்கராச்சாரியாருக்கு நடந்தது. சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா என்ற பார்ப்பனர் கைது செய்த பொழுது சங்கராச்சாரியார் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இவர்களிலிருந்து ஒருவர் கூட பேசவில்லை, ஒருவர் கூட வெளியே வரவில்லை. எனக்கு தெரிஞ்சு டிஎன் சேஷன் வந்தார்னு நினைக்கிறேன், சுப்பிரமணிய சாமி ஏதோ ஒரு அறிக்கை விட்டார். அதை தவிர இங்கே உள்ள உட்கார்ந்து சுரண்டிக்கிட்டு இருக்க இந்த கும்பல்ல இருந்து சங்கராச்சாரியாருக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட பேசல. பெரிய போராட்டமோ மறியலோ எதுவுமே நடக்கல. அன்றைக்கு ஜெயலலிதா மீது இருந்த பயத்தின் காரணமாக தொடர்நடுங்கி போய் உள்ள உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு எங்கே போனாங்க? உன்னை கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்தி விட்டு ஓடி போயிட்டான் எல்லாரும். உன்னை கூப்பிட்டு வந்தவரே அவன் பையன் போய் ஏதாவது பேசலான்னு சொன்ன பிற்பாடு 7 பேர் போகிறான் மறியலுக்கு. அந்த 7 பேர் மறியல பாபா அவர் நடு ரோட்டில் இருந்து கத்துறாரு. உங்களெல்லாம் அடியாளாக பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொன்னேன். தன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்கு இந்த அம்மாவுக்கே இது பொருந்தும். என்னுடைய கடந்த நிகழ்ச்சியில் அதை சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இவருக்கும் அந்த இயக்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் தொடர்பு இருப்பதை போல் காட்டிக்கொண்டு பல தொடர்புகளை உருவாக்குவதற்கு அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தியனுடைய விளைவு நீ போய் வம்புல மாற்ற. ஆனால் யார் வந்தாங்க? எங்க அந்த கூட்டம்? பின்னால் நின்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த அத்தனை கூட்டமும் இன்னைக்கு எங்க போச்சு? ஏன் உங்களுக்காக ஒரு குரல் இல்லை? ஏன் ஒரு மறியல் இல்லை? அட்லீஸ்ட் எழும்பூர் நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து ஒரு 200-300 பேர் கூட வந்து நிற்கலையே இல்லையா? யார் வந்தா? ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தான் அதிகமாக இருந்தாங்க.
நீங்கள் அப்படி ஒரு இனக்குழுவின் தலைவியாக மாற வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்களுக்கான உண்டான போராட்டத்தை வந்து ஒட்டுமொத்த உலகம் பூரா நேரம் நீங்க நடத்திருக்கணும். நீங்க தான் உலகம் பூரா இருக்கீங்கல்ல, மூளை வலிமை உள்ள கூட்டம் இல்ல. அதனால இதை போன்ற சில்லறைகள் அவர்களாகவே இந்த வாலண்டியராக வண்டியில் ஏறுறதுன்னு சொல்ற மாதிரி போய் வம்புல மாட்டிக்கிட்டு அதை இந்த அரசாங்கத்தை நோக்கி கை காட்டுவதற்குண்டான அருகதையோ தகுதியோ அவர்களுக்கு இல்லை. நான் சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையில், கிரிமினல் குற்றங்கள் சார்ந்த பிரச்சனையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்க, தெலுங்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்களை அவமானமா பேசின ஒரு பொம்பளை நீங்க விட்டுட்டீங்கம்மா, அந்த பெண்ணை ஏன் விட்டுட்டீங்க? அப்ப இந்த தமிழக அரசாங்கம் வந்து பாரபட்சமாக மாறுகண் பார்வையோட பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லைங்களா? யார் இவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தா? எப்பவும் போல கலைப்போட்டு நெருப்பு வச்சுட்டு போற எச்ராஜா பேசினாரு. எச்ராஜா என்ன பேசினாரு? திராவிடியா என்ற வார்த்தையை நான் தான் கண்டுபிடிச்சேன், அப்பயும் அந்த அம்மாவுக்கு வந்து என்னுடைய வார்த்தை அவ திருட்டான்னு சொல்ல வர்றாரு. இப்படி கீழ்த்தரமான வார்த்தைகளை தொடர்ச்சியாக பேசுவதை குல வழக்கமாக கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு இந்த தண்டனையும் இந்த கைது என்பதும் ஒரு சிறிய முயற்சி. இது ஒரு பெரிய முயற்சி அல்ல. இன்னும் வழக்கு இருக்கு. இந்த வழக்குக்கு பின்னாடி வந்து இந்த பின்னணியில் இருந்தவங்க யாரு, ஆர்கனைசர்ஸ் யாரு, தூண்டி விட்டவங்க யாரு, ஸ்கிரிப்ட் கொடுத்தது யாரு, இப்படி போய் பேசுன்னு சொன்னது யாரு, இதெல்லாம் புலன் விசாரணை செய்யணும். அதுக்குள்ளே இப்போ இன்றைக்கி எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்து பிணை கேட்டு போயிருக்காங்க. அந்த பிணை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனால் எத்தனை எஃப்ஐஆர் பெண்டிங் உங்களுக்கும். நீங்கள் வந்து நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியில் சேரணும்னா சேர்ந்துருங்க, கட்சி உறுப்பினராக பேசுங்க. இப்போ கௌதமி சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்தாங்க, வெளியில் வந்தாங்க, அறிக்கை விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. எந்த கட்சியிலையும் உறுப்பினராக இருக்க மாட்டேன், எதுக்கும் நான் முன்னாடி வர மாட்டேன். ஆனால் எனக்கு வாய் இருக்கின்றதுக்காக நான் என்ன வேணால் பேசுவேன், யாரை வேணாலும் பேசுவேன். உன்னை பற்றி பேசுவதற்கே ஒரு செய்தியும் இல்லை இல்லையா? உன் குழுவை சார்ந்தவர்களை பேசுவதற்கு 1000 2000 ஆண்டுகால வரலாறு இருக்கு. நீங்க சர்வசாதாரணமாக வந்து ஏதோ ஒரு முதல்வர் குடும்பத்தை இழிவா பேசணும்னு எவனோ யாரோ சொல்லி கொடுத்ததை வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு நீங்க தான் வம்பல மாட்டினீங்க. இன்னைக்கு நீங்க தான் வம்பல மாட்டினீங்க. ஓடி ஒளியிலன்னு சொன்னா என்னத்துக்கு வந்து அப்ப நீங்க முன்ஜாமீன் போடுறீங்க? நேரா விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதானே, சம்மனை வாங்க வேண்டியதானே. அந்த சம்மன் ஏன் உங்க வீட்டு கதவுல ஒட்டினாங்க? ஏன் உங்கள் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? ஏன் வேற ஒரு வீட்டில் போய் பதுங்கிருக்கீங்க? எதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போறீங்க? உங்களுக்கு தான் வீடு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்படி ஒரு குற்றவாளியை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் 1000 இருக்கு. கைது நடவடிக்கை வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீதிமன்றமாச்சு, அவங்களாச்சு. ஆனால் சமூகத்திற்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், ஏற்கனவே நான் சொன்னதுதான், பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தி கொண்டு, RSS என்ற இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இதை போன்ற சில சில்லறை பறவைகள் அந்த கட்சியினுடைய பெயரை கெடுப்பதற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தமிழக மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான வேறுபாடுகளை கொண்டு வருவதற்காக, வெறுப்பை விதைப்பதற்காக, வெறுப்பு பேச்சை பேசுவதற்காக திரைப்பிரபலங்களுடைய முகம் பிரபலம் என்ற காரணத்தால் முன்னால் நிறுத்தப்படுகிறீர்கள். அதை கூட உணராம நான் மாட்டுக்கு நான் வாயில வந்ததெல்லாம் குறைப்பேன்னு சொன்னா கல்லால தான் அடிப்பான். குறைத்தால் என்ன ஆகும்? இப்போ ஹச்ராஜா சொன்னீங்க, அதே போல் சீமானும் சொல்கிறாரு. என்னன்னு? கருத்தாக தான் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு. அப்படி சொன்னாலும் அது ஒரு கருத்தாக பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இப்படிலாம் சொல்கிறீங்க, திராவிடம்னு சொல்கிறீங்க, திராவிடம் சொல்கிறீங்க. நாங்கள் அதை சுமந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அத்தனை வருஷமா? இதுதான் வந்து ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை. நான் எப்படி பேசுகிறேன்னா, இந்த தெலுங்கு சம்மேளனம், தெலுங்கு சார்ந்த மக்கள்லாம் வந்து இந்த புகாரை வந்து அவர் மேலே தான் முன்னாடியே கொடுத்துருக்கணும். இந்த பேச்சையும் வெறுப்பு பேச்சையும் ஹேட் ஸ்பீச்சையும் ஆரம்பித்து வைத்த புண்ணியவானே நம்மளவர் தான். அவர் ஆரம்பித்து வச்சு தான் மேலே கேஸ் போடல உடனே என்ன நினச்சிட்டார், நம்ம வாயில் வந்ததெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு தான் காற்றின் முன்னே வைக்கப்பட்ட கற்பூரம் போல் அவர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது அவருடைய கண் முன்னால். அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அந்த கட்சிக்காரனே சொல்கிறான் என்ன காரணம்னு அவரே சொல்கிறார், இஷ்டம் இருந்தால் இல்லைன்னா வெளியில் போகணும். அது உள்கட்சி இல்லை, அது உள்கட்சி பிரச்சனை. உள்கட்சி விஷயம்னா எப்படி? நீ ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து பேசுகிற, திமுகவை பற்றி பேசுகிற, வாரிசு அரசியலுங்கிற, அப்புறம் உனக்கு மட்டும் வந்தால் உள்கட்சி எப்படி? கட்சின்னு சொன்னால் பொது தானே. கட்சி என்றால் பொது. பொதுவாக கட்சி என்று ஒன்று வந்து விட்டால் அது விமர்சனத்திற்கு உள்ளானது. இங்கே பிரச்சனை நடக்கும்போது அது உள்கட்சிங்கிற, அப்புறம் அடுத்த கட்சி பிரச்சனைலாம் உள்ளே போடுற நீ. அது என்ன உனக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு ஒரு நியாயம்? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்படி பார்த்தால் அவர் மீது தான் எத்தனை வழக்குகளும் பல வருடத்திற்கு முன்னே பாஞ்சிருக்கணும். பொதுவாக தமிழ் பேசுகின்ற மக்களையும் தெலுங்கு பேசுகின்ற மக்களையும் பிரித்து வைத்து பார்த்து வன்மத்தை கக்கியதில் அவருக்கு முழு பங்கு உண்டு. அதுக்கு அவர் எப்படின்னா டெக்னிக் யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு தீக்கா மேடையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வந்தேரிகள் வடுகர்கள்லாம் பேசும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பர்டிகுலர் செக்ஷன் மக்கள் இருக்கான் பாருங்க, இது என்ன நம்மளை வந்து இவங்க இப்படி பார்க்குறான்ட்டு கணிசமாக கொஞ்சம் மாதிரி பிஜேபிக்கு போயிட்டான். எல்லா புண்ணியமும் இந்த தம்பிக்கு தான் போய் சேரும்.
இந்த தம்பி பேச பேச என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொதுவாக தமிழர்கள் மீது இருக்கின்ற ஒரு வெறுப்புணர்வை விதைத்ததில் நம்ம தம்பி சீமானுக்கு வந்து ஒரு பொறுப்பு உண்டு. அவர் மேலே தான் அந்த வழக்கெல்லாம் போட்டிருக்கணும். சரி, அது அவருடைய கட்சியை கொள்கையை சொல்கிறார். நின்றால் நிற்கட்டும், வென்றால் வெல்லட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த அம்மா போய் வம்பல மாட்டிக்கிச்சு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அந்தப்புறம் என்பது என்ன சேவை என்பது தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்தப்புற சேவைக்கு அழைத்து வரப்பட்ட மகளிர்ன்றீங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த மகளிரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களே, அங்கே உட்காந்து தானே சோறு திங்கிறீங்க. அங்கே தான் எனக்கு அந்த ஊர் தான் சோறு போடுதுன்னு சொல்கிறேன்ல. இது வரைக்கும் யாருன்னே சொல்லாமல் வந்துட்டு நான் புகுந்த வீடுன்னு சொல்கிறேன்ல. இவ்வளவு பின்னணிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களே வன்மத்தோடு பேசுவீர்கள் என்று சொன்னால் சட்டம் எடுக்கின்ற நடவடிக்கையை சந்தித்து தான் தீர வேண்டும். ஒன்று. இப்போ இந்த கேஸை இதோட விட்டுருவோம். இனிமேல் அவங்க பிணையில் வராங்க, எதில் வராங்க, உச்சநீதிமன்றம் போகிறாங்க, எதுக்கு வேணால் போட்டோம். ஆனால் இந்த ஜாதிய ஒடுக்குமுறை இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி 3-5 சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவத்தின் போது இவங்கெல்லாம் எத்தனை பேர் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்ப்போம். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. எதனால் பறிக்கப்பட்டுச்சு? இந்த மோடி பேர் வச்சிருக்கவங்கலாம் அந்த மாதிரி முறைகேடுகள் ஈடுபடுறாங்க. அவர் எங்கே பேசினார்? கோலாரில், கர்நாடகாவில் 2019 ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறார். அதுக்கு வந்து புர்னேஷ் மோடின்றவர் சூரத்தில் போய் ஒரு வழக்கு போடுறார். என்ன வழக்கு போடுறாரு? அது வந்து ஆக்சுவலாக ஒரு துணை பெயர், சர்நேம். அந்த மோடி என்பது ஒரு சர்நேம். அது ஒரு இனத்தினுடைய பெயரோ ஜாதியினுடைய பெயரோ இல்லைன்னா குறிப்புகள் இணையத்தில் வந்து நிறையா இருக்குது. ஆனால் பேருக்கு பின்னாடி மோடின்னு வச்சுக்குவாங்க. ஃபேக்ட் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா என்னெல்லாம் குறிப்புகள் எடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்து, பீகார், சத்தீஸ்கர் இதை போன்ற பல மாநிலங்களில் பல இன குழுக்களை சார்ந்த ஜெயின் உள்பட, பார்சிகள் உள்பட, இஸ்லாமியர்கள் உள்பட இந்த மோடி என்ற துணை பெயரை வைத்துக் கொள்வது வழக்கம். ஜிம்ஜிபாய் ஜாம்ஜெட்ஜி மோடின்னு ஒரு பேர் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மோடி என்ற துணை பெயரில் இருக்கின்ற பிரபலங்கள் ஒரு பட்டியல் இருக்குது. அதில் உள்ளே போய் பாருங்கள். அந்த பட்டியலில் பார்க்கும்போது பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் மோடி என்ற பெயர் வச்சுருக்கான், இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இந்த மோடி என்ற பெயர் வச்சுருக்கான், உருது ஸ்பீக்கிங் இஸ்லாமிஸ் குறிப்பாக உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ் வந்து எத்தனை பேர் மோடி என்ற பெயர் வச்சுருக்கான்னு சொல்லும்போது அந்த மோடி என்ற பெயர் பிரதமர் மோடியினுடைய இனத்தை, ஜாதியை இழிவுபடுத்தி விட்டதாக இந்த நீதிமன்றம்லாம் சேர்ந்து தீர்ப்பு கொடுத்தது. இந்த புர்னேஷ் மோடியை என்ன பண்ணுறாரு? அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து கோர்ட்டில் நேராக ஆஜராகணும், அந்த பென் டிரைவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அவர் பதில் சொல்லணும்னு சொல்லும்போது நீதிமன்றம் அதை மறுக்குது. தான் போட்ட வழக்கே நடத்தக்கூடாதுன்னு போய் இவர் ஸ்டே வாங்கிட்டு வர்றாரு. புர்னேஷ் மோடி இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குறாரு. ஸ்டே வாங்கினதுக்கு பிற்பாடு அப்புறம் காற்று எல்லாம் கனிந்து வருகிறது, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சோடனே மறுபடியும் அந்த வழக்கு எடுக்கிறார். அந்த வழக்கு எடுத்த பிற்பாடு ராகுல் காந்திக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு பிற்பாடு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போய் இத்தனை இடங்களிலும் நீதி மறுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் இன்றைக்கி வந்து அவர் அந்த பதவியில் தொடர்றார். அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் பாராளுமன்ற குழுவிலேருந்து அவரை நீங்கள் வெளியில் அனுப்புறீங்க, பதவி நீக்கம் செஞ்சு. எவ்வளவு அவசரம்! இல்லாத ஒரு ஜாதிக்காக பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த ராகுல் காந்தி சொன்னப்போ யாரும் பேசலையே. அன்றைக்கி ஜாதி பிரச்சனை மேலே இருந்ததா இல்லையா? மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் இந்துக்கள் எப்படி வந்து மற்றவர்களை அழைக்கிறார்கள் திருமாவளவன் பேசினப்போ இந்து மதத்தை கொச்சப்படுத்திட்டான்னு சொன்னீங்க, வர்ணா தர்மத்தை கொச்சப்படுத்திட்டான்னு சொன்னீங்க. 2வது உதாரணமா? 3வது, இப்போ இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வழக்கு மொழியில் சாதாரணமாக என்ன பேசுவாங்க? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? வீடு ஒட்டடை அடித்தோம், பாத்திரம் கழுவணும்னு சொல்லுவோம். நீங்கள் அவங்க சாதாரணமான ஒரு மொழியில் என்ன சொல்லுவாங்க? அடுக்களை வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ தான் ஒழிச்சு போட்டு வந்தேம்பாங்க. அந்த ஒழித்து போட்டு வருவேன் என்பது ஒரு சொல்லாடல். அந்த சொல்லாடலில் தமிழில் பேசும்போது உதயநிதி பேசுனது வந்து அது ஒரு தத்துவார்த்தமான ரீதியில் கோட்பாட்டிற்கு எதிரானது. கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கின்ற காரணத்தால் கொசுவை போல டெங்குவை போல அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்கு மொழிபெயர்ப்பை செய்கின்ற பொழுது வேறு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அது வந்து ஜெனோசைடு, அது இனப்படுகொலை செய்யணும்னு வந்து உதயநிதி சொன்னார் அப்படின்னு இன்றைக்கி ஜாதியை தூக்கிட்டு வந்தீங்க. ராகுலுக்கு ஒன்று, உதயநிதிக்கு ஒன்று, அப்புறம் திருமாவளவனுக்கு ஒன்று. திருமாவளவன் சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்து மதத்தை கொச்சப்படுத்திட்டாருங்க. கந்தர் சஷ்டி கவசம் வந்த உடனே அதில் இருந்த பாடலை வந்து அவன் எடுத்து பாடாண்ட காரணத்துக்காக குண்டர் சட்டம் வரைக்கும் போச்சு. அப்போ இத்தனை இடங்களில் ஜாதிகளை வைத்து கொண்டு வழக்கு போட்டு உள்ள அனுப்ப உங்களுக்கு தெலுங்கு மக்கள்லாம் அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தாங்கன்னு சொன்னால் உள்ள அனுப்பாமல் எங்கே அனுப்புவாங்க? எங்கே அனுப்புவாங்க? நீங்கள் சொன்னது டாக்குமெண்ட்ரி எடுத்து ஏதாவது படம் போடுவாங்களா? உங்களுடைய நோக்கம் வன்மமானது,
உங்களுடைய பேச்சு வெறுப்பு பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள் சட்டம் ஒழுங்கிற்கு எதிரானது, உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த கூட்டமுமே சமூக அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் எதிரானது. அதை பரப்புவதற்கு நீங்கள் ஊடகங்களை பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லும்போது தகவல் தொழில்நுட்ப சட்டத்துக்கு கீழே வழக்கு வருது. இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அதற்குண்டான தண்டனைகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம், இம்பாக்ட் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதை தான் நீதியரசர் சொன்னார் தள்ளுபடி பண்ணும்போது. ஆகவே இத்தனை விஷயங்கள் வரும்போது மட்டும் அன்றைக்கி உங்களுக்கு ஜாதியை கொச்சப்படுத்திட்டாரு, பிரதமரை கொச்சப்படுத்திட்டாரு, எங்களை இனப்படுகொலை பண்ணணும்னு சொன்னார், இந்துக்களை கேவலப்படுத்திட்டாரு. எத்தனை சொன்னீங்க? அன்றைக்கு ஏன் யாரும் பேசலை? இன்னைக்கு யாரோ ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுகிறான்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது எதில் திசை திருப்புறாங்க? மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பிரச்சனை நடந்தது இல்லை, இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. குஜராத்தில் ஒரு மருத்துவ மாணவனை ரேக் பண்ணுறதுக்கு விடிய 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 நிற்க வச்சு அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். குஜராத்தில் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை கேள்வி கேட்க போனால் ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம எச் ராஜா சொல்கிறாரு, யூஆர் அன் இன்டீசன்ட் ஃபெலோங்கிறார். நம்மளால் அதிகம் வெக்கம் விட்டுட்டு போய் மைக்கு வச்சுட்டு நிற்கிறானுங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அர்பன் நக்சல்ஸுங்கிறார். நேற்று பேப்பரில் நியூஸ் வருது, ஒட்டுமொத்தமாக ஒரு நிருபர்களை பார்த்து நீங்கள் நக்சலைட்ஸுங்கிறாரு. யூஆர் அன் இன்டீசன்ட் ஃபெலோங்கிறார். தமிழ்லே பேச மாட்டானுங்க இவனுங்க. எதை கேட்டாலும் இங்கிலீஷ். ஆனால் கால்டுவெல் பிடிக்காது. நேற்று சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ அவங்க மீண்டும் ஜாமீன் மனுவுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி செய்தி தான் வருது. அது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று, இந்த வழக்கு இவங்க மேலே போடப்பட்டு இப்போ சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இது போன்று பேசுகிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குமா? எப்படி பார்ப்பாங்க? இல்லை, நான் போன நிகழ்ச்சியிலே சொல்லிட்டேன், தனிப்பட்ட முறையில் இவங்களை ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறதுக்கோ ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கெல்லாம் மனப்பிறழ்வு கொண்ட ஆள் நான் இல்லை. அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து நான் வளர்க்கப்படவும் இல்லை, வார்த்தெடுக்கப்படவும் இல்லை. ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக நல்லிணக்கமும் நல்லுறவும் இருக்கணும்னு சொன்னால் மிக ஆரோக்கியமான விவாதங்கள் தேவைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த வழக்கின் காரணமாக எல்லோரும் அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி போனாங்கன்னா இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு பொறுப்பாளராக ஒருத்தர் போட்டாலும் சரி, யாரை பார்த்தாலும் இழிமொழியில் சொல்கிறது, இன்டீசன்ட் ஃபெலோங்கிறது, அர்பன் நக்சல்ஸுங்கிறது, வெள்ளப்போடாங்கிறது, இஷ்டம்தான் என் கட்சியில் இருந்தால் வெள்ளப்போடா நாயங்கிறது, நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆக எல்லா இடங்களிலிருந்தும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், அது ஆளுங்கட்சி திமுகவிலிருந்து பேசுவதாக இருந்தாலும், எதிர்கட்சியிலிருந்து பேசுகின்ற அதிமுகவிலிருந்து பேசுவதாக இருந்தாலும், தொடர்ந்து பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோளில் தூக்கி போட்டு நிற்கிற கும்பலாக இருந்தாலும் கூட நமது மொழி முக்கியம், நமது நடை முக்கியம், நமது நாகரிகம் முக்கியம். எல்லோரும் ஒன்றா ஒரு கொள்கையில் மாறுபட்டு போகிறதுல என்ன தப்பு? இப்போது எலான் மஸ்கை பற்றி நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தேன். எலான் மஸ்க் எல்லாருடைய தேர்தலையும் போய் தலையிட்டு அங்கங்கே பிரச்சனையை கொண்டு வர போகிறார். நாளைக்கு இவர் மிகப்பெரிய ஊடக ரவுடியாக மாறி அரசியலில் தீர்மானிக்கிறவராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நேற்று பிரேசிலில் போய் பாருங்கள், பிரேசில் நாட்டினுடைய ஜனாதிபதி மிக கேவலமான வார்த்தையில் எலான் மஸ்கை திட்டுறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீ இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் விஷப்பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய மனைவி மேடையில் இருந்தபடி எலான் மஸ்கை மிக மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. அதுக்கு எலான் மஸ்க் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? அடுத்த தேர்தலில் நான் உன்னை தோக்கடிப்பேன், நீ அந்த தேர்தல் தோற்று போயிடுவேன். இந்த அளவிற்கு சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தித்தாளில் பார்க்குறேன், நிஜமான ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவரை இன்னொருத்தன் டூப்ளிகேட் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிறான். அதையும் அவர் வீடியோ எடுத்து போடுறாரு. காவல்துறையில் இருப்பவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு சைபர் கிரைம் உச்சத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் நீ பேசுகிற எல்லா பேச்சும் பேசின அடுத்த நிமிஷம் வீடியோலையும் யூடியூப்லேயும் போய் அடுத்தவனை சேர்ந்துருது. அப்போ அது என்ன தாக்கத்தை உண்டாக்குது, எவ்வளோ பகைமையை உண்டாக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸை அது வெயிட் பண்ணிக்கிட்டே போகுது அந்த கேப்பை. அந்த இடத்துல எல்லோருக்கும் நாவடக்கம் தேவை என்பதற்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கணும் தான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். அது இப்போவாவது ஆரம்பிக்குமான்ற ஆசையில் தான் இந்த 2வது நிகழ்ச்சியை நான் பண்ணுங்கிறேன். இல்லைனா இப்போ அந்த அம்மாவை பற்றி பேச வேண்டிய நெசசிட்டியே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. நம்ம பொதுவாக இந்த சினிமா சார்ந்த நடிகைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற வேலையை நான் வச்சுக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அவங்க இந்த வசனத்தை கொடுத்தா இங்கே பேசுவாங்க, அங்கே கொடுத்தா அந்த வசனத்தை பேசுவாங்க. ஒரு கட்சியில் உறுப்பினராக சேரு, இல்லைனா உங்கள் பார்ப்பன ஜாதிக்கு ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்களே தலைவியாவாங்க. ஏற்கனவே எஸ்ஐ சேகர் கூப்பிட்டுட்டு இருக்காரு, ஆள் இல்லைன்னு போங்க. ஒரு இயக்கமாக மாறுங்கள், ஒரு குரலாக மாறுங்கள்.
உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ ஆட்களை கொண்டு போய் வந்து கேளுங்க. இது என்ன சந்தடி சாக்கில் வந்து போறவனெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தது யாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு தாங்குதிறன் கிடையாது. தாங்குதிறன் கிடையாதுன்னு சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா எல்லாமே சென்சிட்டிவ் சொசைட்டி. காலையில் எழுந்த உடனே அவன் சென்சிட்டிவாக தான் எந்திரிக்கிறான். ஒரு சாதாரண சொல்லாடலை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைக்கு மனித மனதுக்கு பக்குவம் இல்லை. அப்ப செலிபிரிட்டி என்று அழைத்துக் கொள்ளுகின்ற நீங்கள், செலிபிரிட்டி என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதையே 24 மணி நேரமும் விரும்புகின்ற நீங்கள் பொதுமக்களோடு எப்படி உரையாட வேண்டும்? ஒரு மண்ணில் இருந்து கொண்டு அந்த மண்ணிலிருந்து நான் வாழ்வதாக சொல்லிக்கொண்டு அந்த மண்ணில் இருக்கின்ற மக்களை எப்படி கொச்சப்படுத்த முடியும்? உடனே இது தமிழக அரசாங்கத்துக்கு என்ன வேலை? சரி, அப்படி தமிழக அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தினாலும் கேட்டுக்கிட்டே போயிருந்தவங்களுக்கு இது ஒரு சான்ஸா கூட இருக்கட்டும் வச்சிங்களேன். நீ ஜெயலலிதா இல்லைங்க, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த குழு இருக்கு பாருங்க, இதை தான் அவங்க முதல்ல கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். இதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் வேலை பண்ணுவாங்கிறதுக்காக தான் அவங்க கரெக்டான இடத்துல போய் காஞ்சிபுரத்தில் கை வச்சாங்க. அன்னைக்கு எங்கே போனீங்க? எங்கே போனீங்க? எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள்லாம் அன்றைக்கி பேசணும். 1000 இருந்தாலும் இந்த நடவடிக்கையின் மூலமாக அவருக்கு இழைக்கப்படுகின்ற அவமானங்கள் அதிகம். தோழர் திருமாவளவன்லாம் அன்றைக்கி போய் நின்னாரு, நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. யாருமே வரல. ஆகவே இது வந்து ஒரு தொடக்கம் என்பதை வைத்துக் கொள்வதை விட இதை போல் வாய்க்கொழுப்படுத்தவர்களுக்கு இது வந்து ஒரு சந்தர்ப்பம் தங்களை திருத்திக் கொள்வதற்கு. அல்ல, அவரை பார்த்து மற்றவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற வகையில், ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற வகையில் நாம் பேசுகின்ற சொல்லாடலும் உரையாடலும் வந்து ஒரு பிளவை உருவாக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நடிகை கஸ்தூரி கைது அப்படின்னு செய்தி வருது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசணும். அதாவது ஜாமீன் மற்றதுக்கப்புறம் அந்த கைது நடவடிக்கை தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இல்லை, கண்டிப்பாக கைது நடவடிக்கை தான் இருக்கும், 99% அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அது போல் கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த கைதை வந்து தேவையா அவசியமா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் சில பதில் சொன்னீங்க. எதனால் இந்த கைது அப்படின்னு கொடுக்க வேண்டிய புகார் வந்து யாரை இவங்க பேசுனாங்களோ அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கொடுத்துருக்குறாங்க, அந்த தலைவர்கள் கொடுத்துருக்கும் போது இதை வந்து கண்டுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த கைது நடவடிக்கை கரெக்டாக போயிருக்கு. இந்த கைது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை வந்து அந்த மாதிரி ஒரு பேசும்பொழுது அந்த சமுதாய பக்கமாக இருந்து தான் நம்ம பார்க்கணும். நீதிபதியை அதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னீங்க. இது யாருக்காவது பாடமாக அமையும்னா பாடமாக அமையும். வாய்க்கொழுப்படுத்தவர்களுக்கு, அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தும் அளவுக்கு பேசுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். இனிமேல் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக இருக்கணும். கஸ்தூரி மூலமாக இனிமேல் அடுத்தவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்வில் அடுத்தது எப்படி வருது, ஜாமீன் கொடுப்பாங்களா என்னன்னு. இந்த வழக்குக்கு அப்புறம் பேசக்கூடியவர்கள் தனது கருத்தை எப்படி தெரிவிக்கிறாங்க, அடுத்தவங்க மனசு புண்படுற அளவுக்கு பேசுகிறாங்களா இல்லை கருத்தை குறைச்சிக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.